அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சிக்கிறவரும் நம் தலையை உயர்த்துகிறவரும் நம்மை நிலை நிறுத்துகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த லெந்து காலங்களில் 4வது வாரத்தை கொடுத்து ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் அநேக சத்தியங்களை கேட்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ரோமர் 5:8 சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். அந்த அன்பை இந்த தபசு நாட்களிலும் அநேக வார்த்தைகளின் மூலமாய் நாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம். அவர் எபினேசராய், அவர் எல்ரோயாய், அவர் யெகோவா ராஃபாவாய் நம்மோடு கூட இருந்து நமக்கு அன்பு செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதிக்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் இருக்கிற இடத்துல ஆண்டவரே உண்மையில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி நம் தேவனை ஆராதிப்போம். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆமென். ஆராதனை ஆராதனை எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி. என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுவோமா? யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஐயா சுகம் தந்தீரே எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை துதி
ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 அல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் ஒருவருக்கே ஆராதனை பரிசுத்தம் உள்ளவரை பார்த்து எல்லாரும் சொல்லலாம் ஆராதனை அதனை மகத்துவம் உள்ளவரை பார்த்து ஆராதனை சத்தியம் உள்ளவரை பார்த்து ஆண்டவரை பார்த்து ஆராதனை துதி ஆராதனை அதிசயங்களை செய்கிறவரை பார்த்து எல்லாரும் சொல்லலாம் ஆராதனை ஆராதனை நம்மை விடுதலை ஆக்குற ஆண்டவரை பார்த்து எல்லாரும் ஆராதனை 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 நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவரை பார்த்து ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஒரே தடவை எல்லாரும் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் நல்ல கண்களை மூடி அன்புக்கு தேவ பிரசனம் கடந்து வருவதாக எங்களை நிரப்பட்டோம் ஆராதிப்பே இன்னும் உம்மை முழு உள்ளத்தோடு உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பே முழு பலத்தோடு எஸ்லா ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Thank you for your anointing, thank you for your protection, thank you for your ஆண்டவரே provide everything. ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க கொடுக்குறீங்க. ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே என்று சொல்லலாம். இந்த துதி ஆராதனை ஆரம்பிக்கும் போது சொன்ன ஒரு 3 வார்த்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறவர், நம் தலையை உயர்த்துகிறவர், அவர் நம்மை நிலை நிறுத்துகிற ஆண்டவர். திருப்பி அதே ஸ்தானத்துல நம்மை நிலை நிறுத்துகிற ஆண்டவராக இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை நம்மளுக்கு கொடுக்கிறாருன்னு சொன்னா, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எல்லாரும் சொல்லுவோமா, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி, ஏன் கரங்களை உயர்த்துறோம் சொன்னா, நம்ம ஆண்டவர் மாத்திரம்தான் துதிக்கப்படத்தக்கவர், நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே மகத்துவம் உள்ளவர், நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே பரிசுத்தம் உள்ளவர். சிலுவையை பார்த்து ஆண்டவர் மாத்திரமே என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவர். 2 கரங்களை உயர்த்தி, நான் ஒண்ணுமே கிடையாது, நான் சொல்றதுக்கு ஒண்ணு கிடையாது, என் திறமைன்னு சொல்றதுக்கு ஒண்ணு கிடையாது, எல்லாவற்றையும் உமக்கே கொடுக்கிறோம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் உமக்கே கொடுக்கிறோம். அவர் ஒருவருக்கே ஆராதனை, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. மத்தேயு 4 வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்யணும். ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொன்ன வார்த்தை அதுதான், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காரியத்தை செய்ய முடியும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை. Oh Jesus, oh thank you for your Holy Spirit. ஆராதனை ஆராதனை அல்லேலூயா
அவருடைய மெல்லிய பிரசனம் நம்மை மூடி இருக்கிறது. அவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை விட்டு கொடுக்குறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். மீதியான வேலை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென், ஆமென். அமர்ந்துக்கொள்ளும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த வெள்ளி, சனி, இன்று ஞாயிறு இந்த 3 நாட்களும் உங்களோடு கூட இருந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஆராதிக்க, இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டிய கிருபைக்காக அவரை நன்றியோடு துதிக்கிறேன். என்னை அழைத்து இந்த வாய்ப்பை அளித்த திருச்சபையின் குருவானவர் ஐயா அவர்களுக்கும், உதவி குருமார்களுக்கும், திருச்சபையின் செயலர், பொருளர், நிர்வாக குழுவினருக்கும், என்னை அன்போடு ஏற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் நான் சார்ந்திருக்கிற விருதுநகர் CSI தூய யோவான் ஆலயத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மனம் திரும்புதலை குறித்தும், நம்முடைய மனம் திரும்புதல் விசுவாசத்திற்கும் அந்த விசுவாசம் நற்செயல்களுக்கும் வழி நடத்த வேண்டும் என்பதை குறித்து சிந்தித்தோம். நேற்று மாலையிலே பாவத்தை குறித்து தியானித்தோம். பாவத்திலே பெரிய பாவம், சிறிய பாவம் என்று ஒன்றுமில்லை. சின் இஸ் சின். பாவம் என்பது பாவமே என்றும், செய்யக்கூடாதவற்றை செய்யாமல் இருப்பதில் கவனமாய் இருக்கும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை, செய்ய தகுந்த காரியங்களை செய்ய தவறி பாவம் செய்கிறோம் என்பதை குறித்தும் சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் ஒருவேளை பாவம் செய்தால் அந்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவது எப்படி என்பதை குறித்து ஆவியானவரின் துணையோடு வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய கையில் இருக்கிற இந்த வேத புத்தகமானது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தருவது மட்டுமல்ல, அதை எப்படி செய்ய வேண்டும் என்றும் கற்றுத்தருகிறது. இட் இஸ் டெஸ்கிரிப்டிவ் அண்ட் ஆல்சோ பிரிஸ்கிரிப்டிவ். இது ஒரு இறையியல் புத்தகம் மட்டுமல்ல, இறையியலை நடைமுறைப்படுத்துவது எப்படி என்றும் கற்றுத்தருகிறது. பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்று கற்றுத்தரும் வேதம் அந்த பாவங்களை அறிக்கை செய்யும் விதத்தையும் கற்றுத்தருகிறது. அதைத்தான் நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ள இருக்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு உவமை சொல்லுவார். 2 மனிதர்கள் ஆலயம் செல்கிறார்கள் ஜெபிப்பதற்கென்று. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பரிசேயன் ஜெபிக்கிறான் தன்னுடைய சுய நீதியை பறைசாற்றி. மற்ற மனிதரைப் போல் நான் இல்லை, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், வாரத்திலே 2 முறை உபவாசிக்கிறேன், என் வருமானத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தன் புகழ் பாடுகிறான் ஜெபத்திலே. இன்னொரு மனிதன் ஆயக்காரன். அவனோ தன்னுடைய கண்களை வானத்திற்கும் நேராக ஏறெடுக்க துணிவில்லாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்லுவார், அந்த பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டு தன் இல்லம் சென்றான் என்று. அந்த ஆயக்காரனின் ஜெபம் என்ன? தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். இந்த ஜெபத்தை நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவதற்கு ஏற்ற ஜெபமாக பயன்படுத்தலாமா? இது நாம் பாவ அறிக்கை செய்வது எப்படி என்பதை எடுத்து காட்டுவதற்கென்று சொல்லப்பட்ட உவமையா? இல்லை பிரியமானவர்களே. ஆண்டவர் இந்த உவமையை ஏன் சொன்னார் என்பதை வசனம் 9 பார்க்கிறோம். லூக்கா 18:9. தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து ஆண்டவர் இந்த உவமையை சொன்னார்.
பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்பது எப்படி என்ற மாதிரியை காட்டுவதற்காக அல்ல. ஒருவேளை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்வில் முதன் முறையாக ஏற்றுக்கொண்டு அவர் சமூகத்திற்கு வருகிறவர்களுக்கு இந்த பாவ அறிக்கை ஏற்றதாக இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு திருச்சபையின் அங்கமாயிருக்கிற நமக்கு ஏற்ற பாவ அறிக்கை இது அல்ல. சரி, நாம் பின்ன எப்படி நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவது? யோவான் சொல்லுவார், 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். நீங்கள் கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் நம்முடைய பாவங்களை, பன்மை. யோவான் உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால் என்று சொல்லவில்லை, நம்மோடு அவரையும் இணைத்து கொண்டு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் என்று சொல்லுகிறார். அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். எனவே ஆவியானவர் உணர்த்தும் பாவங்களை ஒவ்வொன்றாக சொல்லி அறிக்கையிட வேண்டியது அவசியம் என்று யோவான் வலியுறுத்துகிறார். இதே சத்தியத்தை பழைய ஏற்பாட்டு தீர்க்கன் ஓசியாவும் சொல்லுவார். நாம் வாசிக்க கேட்டோம். ஓசியா 14 முதல் 2 வசனங்கள். இஸ்ரவேலே, உன் கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். நன்றாக கவனியுங்கள். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஓசியா சொல்கிறார், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்கள் வாயினாலே உங்கள் பலவீனங்களை, உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடம் திரும்புங்கள். ஓசியாவின் இந்த அறிவுரையை இஸ்ரவேல் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் செய்த பாவ அறிக்கை அடுத்த வசனத்திலே வருகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்ல மாட்டோம். உண்மையான பாவ அறிக்கை. அவர்கள் செய்த பாவம் என்ன? தங்கள் பலத்தை, தங்கள் நண்பர்களின் பலத்தை, அவர்கள் உண்டாக்கின விக்கிரகங்களின் மேல் வைத்த விசுவாசத்தை அவர்கள் சார்ந்திருந்தார்கள். அந்த பாவத்தை வார்த்தைகளை கொண்டு அறிக்கையிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்ல அவர்கள் இந்த பாவ அறிக்கையை செய்கிறார்கள், குறிப்பாக சொல்லி. இதனுடைய விளைவு என்ன? அடுத்த வசனம், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி பாவங்களை குறிப்பாக சொல்லி அறிக்கையிட வேண்டும் என்பதை அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் நிருபத்திலே சுட்டி காட்டுகிறார். அவர் இஸ்ரவேல் மக்களின் கடந்த கால வரலாற்றை நினைப்பூட்டுகிறார். அந்த வரலாறு என்ன? இஸ்ரவேலர் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். மோசேயை கொண்டு ஆண்டவர் அவர்களை விடுவித்து கானானுக்கு நேரே வழி நடத்தி வருகிறார். அதை குறித்து சொல்லும்போது, மோசேக்குள்ளாக அவர்கள் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், அவர்களோடு கூட கிறிஸ்து என்னும் ஞான கன்மலை உடன் வந்தார் என்று சொல்லிவிட்டு, அந்த மக்களில் அநேகர் பேரிலே ஆண்டவர் பிரியமாயிருக்கவில்லை, அவர்களில் பெரும்பான்மையானோரை வனாந்தரத்திலே அழித்தார் என்று சொல்லிவிட்டு, அதற்கு காரணம் அவர்கள் செய்த பாவங்களே என்று பொதுவாய் சொல்லவில்லை. அவர்கள் செய்த பாவங்களை ஒவ்வொன்றாக பவுல் சுட்டி காட்டுகிறார். 1 கொரிந்தியர் 10:6 அவர்கள் பொல்லாங்கானவைகளை இச்சித்தார்கள். 7 அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விக்கிரக ஆராதனை செய்தார்கள். 8 அவர்களில் சிலர் வேசித்தனம் செய்தார்கள். 9 அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். 10 முறுமுறுத்தார்கள். அவர்கள் செய்த பாவங்கள் என்று பொதுவாய் சொல்லாமல் ஒவ்வொரு பாவமாக குறிப்பாக பவுல் சுட்டி காட்டுகிறார். ஏன் அப்படி? வசனம் 11,
இவை நமக்கு திருஷ்டாந்தங்களாக, எடுத்துக்காட்டுகளாக, முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் விதத்தை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு எடுத்துக்காட்டாக இவை எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பாவங்களை இப்படி குறிப்பாய் ஒவ்வொன்றாய் அறிக்கை செய்வதற்கு ஏதுவாக வேதத்தின் பல இடங்களில் ஆங்காங்கே பாவங்களின் பட்டியல், லிஸ்ட் ஆஃப் சின்ஸ் தரப்பட்டிருக்கிறது. அவ்வப்போது நாம் ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்து அந்த பாவ பட்டியல்களை வாசித்து பார்த்து அவற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பாவம் நம் வாழ்க்கையில் காணப்பட்டால் அதை ஆண்டவர் சமூகத்திலே கண்ணீரோடு அறிக்கை செய்து விட்டுவிட கர்த்தர் நம்மை உணர்த்துகிறார். அது நாம் நம்முடைய வாழ்வில் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய உதவி செய்யும். நான் சில பட்டியல்களை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 - 19 முடிய கர்த்தர் வெறுக்கும் 7 காரியங்கள் அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. கர்த்தர் வெறுக்கும் 7 காரியங்கள். அவை: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களின் இரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால்கள், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். இந்த காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் என்றால் அவற்றை நான் என் வாழ்விலே விரும்பி மேற்கொண்டால் நான் அவருடைய பிள்ளையாய் தொடர்ந்து இருப்பது எப்படி? இது போன்ற பட்டியல்களை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். மார்க்கு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 - 23 வரை இன்னும் ஒரு 13 பாவங்களின் பட்டியல் தரப்பட்டிருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 - 32 வரை 22 பாவங்களை பவுல் பட்டியலிடுகிறார். சகலவித அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம் அப்படின்னு ஆரம்பித்து அந்த லிஸ்ட் உணர்வின்மை, உடன்படிக்கையை மீறுதல், சுபாவ அன்பில்லாமை, இரக்கமின்மை என்று முடிகிறது. 22 பாவங்களின் பட்டியல். நம்முடைய வாழ்க்கையை உரசி பார்க்கும் கல் இந்த பட்டியல். இதை போலவே கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19 முதல் 21 வசனங்களில் இன்னும் ஒரு 17 பாவங்கள் சுட்டி காட்டப்படுகின்றன. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களில் இன்னொரு 18 பாவங்களின் பட்டியல். நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த இந்த பாவங்களின் பட்டியலோடு நம்மை எப்பொழுதும் உரசி பார்க்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நாம் திறந்த மனதோடு வேதத்தை வாசித்தாலே ஆவியானவர் வேதத்தின் எந்த ஒரு பகுதியை கொண்டும் நம்மோடு இடைபட முடியும். நாம் செய்ய வேண்டியது, வேதத்தை வாசிக்கும் பொழுது ஏதோ அறிவை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, இது என்னுடைய வாழ்வை உரசி பார்க்கும் சமயம், நான் திருந்த வேண்டிய சமயம் என்று திறந்த மனதோடு கண்ணாடியிலே முகத்தை பார்ப்பது போல வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தால் என்னுடைய பாவங்களை ஆவியானவர் உணர்த்த 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 அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட அது ஏதுவாகும். அது நான் ஆண்டவரோடு இன்னும் கிட்டி சேர எனக்கு துணை புரியும். அப்போஸ்தலன் யாக்கோபு சொல்லுவார், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 23 - 24 வசனங்களில், ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை காண்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். நான் என்னுடைய முகத்தை கண்ணாடியிலே பார்க்கிறேன். என்னுடைய முகத்திலே ஒரு குறையை, ஒரு அழுக்கை, ஒரு அசுத்தத்தை அந்த கண்ணாடி காட்டுகிறது. நான் செய்ய வேண்டியது என்ன? அந்த அசுத்தத்தை களைய முயற்சிக்க வேண்டும். இல்லை என்றால் நான் கண்ணாடியிலே என் முகத்தை பார்த்து பலன் ஒன்றுமில்லை. ஆண்டவர் சொல்லுவார் 4 வகையான மக்களை பற்றி. 4 வகையான மக்கள்: வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறையான இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள், முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள், நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த 4 வகையான மக்களுமே வேதத்தை கேட்டார்கள், வசனத்தை கேட்டார்கள்,
வேதத்தை வாசித்தார்கள். ஆனால் அந்த முதல் 3 வகையினர் அதை பொருட்படுத்தவில்லை. ஏதோ ஒரு காரணம் சொல்லி அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிய மறுத்தார்கள். 4வது வகையினர் மட்டுமே தங்களை திருத்திக் கொண்டார்கள். எனவே அவர்கள் 30, 60, 100 பலன் கொடுத்தார்கள். சங்கீதக்காரன் சொல்லுவான், சங்கீதம் 19 வசனங்கள் 11, 12, அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். நம்முடைய பாவங்களை நாம் சீர்தூக்கி பார்த்து நம்மை திருத்திக் கொள்வதற்கு ஏதுவான இன்னொரு வேத பகுதி யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். அதிலே முதல் 17 வசனங்களில் ஆண்டவர் தாமே தம்முடைய கையால் எழுதி கொடுத்த அந்த 10 கட்டளைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த 10 முதல் 4 நாம் கடவுளுக்கு விரோதமாய் செய்யும் பாவங்களை குறித்தும், அடுத்த 6 சக மனிதருக்கு விரோதமாய் செய்யும் பாவங்களை குறித்தும் பேசுகின்றது. பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்திலே வருகிறபடியால் வசனத்தை வாசித்தால்தான் அது பாவம் என்கிற உணர்வு எனக்கு வரும். வேதத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதற்கு மாதிரியாக ஒரு மாடல் பிரேயர் 1 அல்ல 2 இருக்கின்றன. 1 ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குரிய மாதிரி பாவ அறிக்கை, இன்னொன்று ஒரு தேசத்தின் பாவ அறிக்கைக்காக எழுதப்பட்ட ஜெபம். தனி மனித ஜெபம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். சங்கீதம் 51. தன்னுடைய பாவத்தை தீர்க்கன் சுட்டி காட்டிய பொழுது தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்தி மனம் உடைந்து தாவீது பாடிய சங்கீதம். அதை நம்முடைய ஜெபமாக நாமும் அவ்வப்பொழுது ஏறெடுக்கலாம். இன்னொன்று தேசத்தின் மனம் திரும்புதலுக்காக தானியேல் எழுதியது. தானியேல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 19 முடிய. அதையும் நாம் வாசித்து பார்த்து பயிற்சிக்கலாம். இப்போ உங்க மனசுல ஒரு நியாயமான கேள்வி எழும்பலாம். நாம் தொழுது கொள்ளும் கடவுள் அவர் சர்வ வல்லவர் மட்டுமல்ல, அவர் சர்வ ஞானி. அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. He is omniscient. எல்லாமே அவருக்கு தெரிந்திருக்க நான் செய்த பாவங்களை அவரிடம் வந்து சொன்னால்தான் அவருக்கு தெரியுமா? அவர் ஏற்கனவே அதை அறிந்தவர் ஆயிற்றே. அப்போ ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சுருக்கமாக சொன்னால் பத்தாதா? அவருக்கு ஏற்கனவே தெரிந்த அந்த விஷயத்தை நான் மறுபடியும் அவர் சமூகத்தில் ஏன் சொல்ல வேண்டும்? மறுபடியும் ஒவ்வொரு பாவங்களாக அவர் சமூகத்தில் சொன்னால்தான் அந்த பாவத்தை குறித்த உண்மையான உணர்வு என் மனதிலே வரும். நான் எவ்வளவு தூரம் பாவி, எவ்வளவு தூரம் நான் அபாத்திரன் என்ற உணர்வு என் உள்ளத்தில் ஏற்பட வேண்டுமானால் நான் என்னுடைய பாவங்களை ஒவ்வொன்றாய் தனித்தனியாய் அறிக்கை செய்தே ஆக வேண்டும். இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆதாம் பாவம் செய்து விட்டான். ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று. அவன் எங்கே இருக்கிறான் என்று அவருக்கு தெரியும். ஏன் அங்கே இருக்கிறான் என்பதும் அவருக்கு தெரியும். இந்த கேள்வி எதற்காக? நான் ஏன் இங்கே இருக்கிறேன் என்பதை ஆதாம் யோசித்து பார்க்க வேண்டும், அவன் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். யாக்கோபு. ஆண்டவர் கேட்கிறாரு, வாட்ஸ் யுவர் நேம்? உன் பெயர் என்ன? ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் முன் நீ ஒரு எத்தன் என்பதை உணர வேண்டும், நீ யாக்கோபு என்பதை உணர வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும். பின்னர் தான் நீ இஸ்ரவேலாக மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீ எத்தன் என்பதை உணர்ந்து கொள், அதை ஒத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு வேண்டும். நியாயமான ஜெபம். ஆண்டவர் சொன்னார், நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்று. அவளுக்கு ஏற்கனவே 5 புருஷர் உண்டு என்று ஆண்டவருக்கு தெரியும். இப்பொழுது அவளோடு வாழ்ந்து கொண்டிருப்பவன் அவளுடைய புருஷன் அல்லவென்றும் அவருக்கு தெரியும். இருந்தும் புருஷனை அழைத்து கொண்டு வா என்றார். அவள் உள்ளதை உள்ளபடியே ஆண்டவரிடம் சொன்னாள். ஆண்டவர் அதை பாராட்டினார். இதை உள்ளபடியே சொன்னாய் என்றார்.
இப்படி நம்முடைய உள்ளத்தில் இருப்பதை ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாய் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவரின் விருப்பம். Sin confession is not informing God, but it is affirming what he knows already. நம்முடைய பாவ அறிக்கை என்பது ஏதோ கடவுளுக்கு தெரியாத ஒன்றை நாம் சொல்லி தருவதல்ல, மாறாக அவர் ஏற்கனவே அறிந்ததை அவர் சமூகத்தில் வேதனையோடு நாம் ஒத்துக்கொள்வது. அதுதான் பாவ அறிக்கை. ஞானி சொல்லுவான், நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இங்கே 2 விஷயங்கள் இருக்கு. பாவங்களை அறிக்கை செய்தல் ஒன்று, விட்டுவிடல் இன்னொன்று. அறிக்கை செய்வது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் அவற்றை விட்டு விடுதலும். அறிக்கை செய்து விட்டு விடாமல் போனால் அதில் பலன் இல்லை. ஆனால் அறிக்கை செய்வது என்பது பாவங்களை விட்டு விடுவதற்கு துணையாயிருக்கும். பாவங்களை இப்படி ஒவ்வொன்றாய் சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே அறிக்கை செய்வதற்கு இன்னொரு மிகப்பெரிய பலன் உண்டு. அது என்ன பலன் என்றால், நான் அப்படி என்னுடைய அபாத்திர தன்மையை, என்னுடைய பாவத்தன்மையை ஆண்டவர் சமூகத்திலே உணர்ந்து கண்ணீர் வடிக்கும் போதுதான் அவருடைய அன்பின் மேன்மையை நான் புரிந்து கொள்ள முடியும். அவர் பரிசுத்தத்தை நான் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். பரிசேயன் ஒருவன் ஆண்டவரை வீட்டிற்கு விருந்துண்ண அழைக்கிறான். ஆண்டவரும் சென்று விட்டார். அந்த வீட்டில் அவர் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒரு பாவியான பெண், ஒரு விலைமகள், ஊரில் எல்லாருக்கும் தெரியும். அவள் வருகிறாள். ஆண்டவருடைய பாதத்தை கண்ணீரால் நனைக்கிறாள். தன்னுடைய தலைமுடியால் அதை துடைக்கிறாள். அவர் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். அந்த பாதங்களுக்கு பரிமள தைலம் பூசினாள். இதை கண்ட பரிசேயன் மனதிலே ஒரு எண்ணம், இவள் இவ்வளவு பாவியான பெண்ணாயிற்றே, தன்னை தொடுகிறது யார் என்பது இவருக்கு தெரியாதோ? ஆண்டவர் அவன் உள்ளத்தின் சிந்தனைகளை அறிந்து அவனை பார்த்து சொல்லுகிறார். விருந்தோம்பல் என்ற காரியத்திலே அவன் செய்த தவறுகளை சுட்டி காட்டுகிறார். என்ன சொன்னாரு? நம்முடைய விருந்தோம்பல் பண்பின்படி வீட்டிற்கு நான் வரும் பொழுது நீ என் கால்களை கழுவ தண்ணீர் தந்திருக்க வேண்டும், நீ தரவில்லை. அவளோ தன் கண்ணீரால் என் பாதங்களை கழுவினாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசி வரவேற்றிருக்க வேண்டும், நீ அதை செய்யவில்லை. அவளோ என் பாதங்களுக்கு பரிமள தைலம் பூசினாள். நான் வரும்பொழுது நீ என்னை கட்டி அணைத்து முத்தமிட்டு வரவேற்றிருக்க வேண்டும், நீ செய்யவில்லை. அவளோ என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். அந்த 3 பாருங்க, அவள் கண்ணீரால் நனைத்தது இயேசுவின் பாதத்தை, முத்தமிட்டது இயேசுவின் பாதத்தை, பரிமள தைலம் பூசியது இயேசுவின் பாதம். எவ்வளவு தாழ்மை என்று பாருங்கள். அவள் இவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தி அன்பு கூறுவதற்கு எது காரணமாய் இருந்தது? அவள் தன்னுடைய பழைய வாழ்க்கை எவ்வளவு கேவலமானது என்பதை உணர்ந்ததனால்தான். அப்படி இருந்த என்னை இவர் ரட்சித்தாரே, அப்படி இருந்த என்னை மீட்டு கொண்டாரே, இந்த அன்புக்கு இணையாக நான் என்னத்தை செலுத்துவேன்? அந்த நன்றி பெருக்கால் தான் அவர் பாதங்களை கண்ணீரால் நனைத்தாள், முடியால் துடைத்தாள், முத்தம் செய்தாள், பரிமள தைலத்தினால் அபிஷேகித்தாள். நம்முடைய பழைய வாழ்க்கையை, பாவ வாழ்க்கையை உணர்ந்து பார்ப்பது அவரை நாம் இன்னும் அதிகமாய் நேசிக்க உதவி செய்யும். இன்னொரு கேள்வி, ஒரு மனிதனால் அவன் தன் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் யோசித்து பார்த்து ஒவ்வொன்றாக அறிக்கை செய்வது சாத்தியமா? இஸ் இட் பாசிபிள்? நிச்சயமாக இல்லை, சாத்தியமில்லை. ஆவியானவர் எனக்கு எவற்றை நினைவூட்டுகிறாரோ, எவற்றை உணர்த்துகிறாரோ அதை நான் அறிக்கை செய்தால் போதும். யோவான் சொல்லுவான், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும், நினைவுக்கு வரது அறிக்கை செய். ஆண்டவர் நீ அறிக்கை செய்ததையும் மன்னிப்பார், செய்ய மறந்ததையும் மன்னிப்பார், எல்லா அநியாயத்தையும். இங்கே காரியம் என்ன? நான் அறிக்கை செய்ய முற்பட வேண்டும்.
இது செய்தியின் முக்கிய பகுதி. இன்னொரு பகுதி நாம் காலம் கருதி விரைந்து முடிக்க ஆசைப்படுகிறேன். சிலருக்கு நாங்கள் 4 தலைமுறைகளாக கிறிஸ்தவர்கள். எங்கள் தாத்தா பேராயராக இருந்தவர், போதகர் வம்சத்திலே வந்தவர்கள், பரம்பரை கிறிஸ்தவர்கள். நான் ரட்சிக்கப்பட்டு 30 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் அவன் இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை, இன்னும் பாவியாக இருக்கிறான். அல்லது நேற்று ரட்சிக்கப்பட்டவன் அவன்லாம் என்கிட்ட இப்படி பேசுகிறான் அப்படின்னு நம்மையும் மற்ற மனிதரையும் ஒப்பிட்டு பேசுவதை கர்த்தர் அருவருக்கிறார். நான் சொன்ன அந்த பரிசேயன் ஆயக்காரன் உவமையில் அவன் என்ன சொல்கிறான்? அந்த பரிசேயன் ஆரம்பத்தில் மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் நான் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொன்னால் அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? நிச்சயமாக இல்லை. அந்த ஸ்தோத்திரத்தை ஆண்டவர் அருவருக்கிறார், அவர் வெறுக்கிறார். என்னை நான் புகழ்ந்து அவனை விட நான் யோக்கியன், அவனை விட நான் பரிசுத்தன் என்ற அந்த ஜெபத்தை, அந்த அறிக்கையை ஆண்டவர் அருவருக்கிறார். இதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 65 அதிகாரம் 5 வசனத்திலே, நீ உன்மட்டில் இரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் நாசியில் புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்கினியுமாயும் இருப்பார்கள். அத்தகைய ஜெபத்தையும் அத்தகைய ஜெபத்தை ஏறெடுப்போரையும் ஆண்டவர் வெறுக்கிறார். நான் அப்படி ஒருவேளை என்னை ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமானால் யாரோடு ஒப்பிட வேண்டும்? அவரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நான் அவரை போல் மாற வேண்டும் என்று ஆசிக்க வேண்டும், இன்னொரு மனிதனோடு அல்ல. ஏசாயா தீர்க்கனுக்கு அவரோடு ஒப்பிடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு தரிசனம் காண்கிறான். சிங்காசனத்திலே தேவன் வீற்றிருக்கிறார். கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை சுற்றி பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த காட்சியை பார்த்த ஏசாயாவோட ரியாக்ஷன் என்ன? ஐயோ, நான் செத்தேன், நான் தொலைஞ்சேன், அதமானேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அதமானேன்? நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷரோடு வாசம் பண்ணுகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்கிறான், நான் ஏன் அதமாவேன் என்றால் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. அவரை பார்த்துட்டேன், அந்த பரிசுத்தம் என்னுடைய அசுத்தம், அவ்வளோதான், நான் தொலைஞ்சேன் அப்படின்னு பயந்து அலறுகிறான். இதற்கு ஒப்பான இன்னொரு அனுபவம் அது பக்தன் யோபுவினுடையது. யோபு 42 அதிகாரம் 5-6 வசனங்கள். யோபு சொல்றாரு, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது, என் கண் உம்மை காண்கிறது. ஆண்டவரை பார்த்து விட்டான். ரியாக்ஷன் என்ன? ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். ஆண்டவரின் மாட்சியை, அவர் மகத்துவத்தை, அவர் பரிசுத்தத்தை பார்த்த 2 மாபெரும் பக்தர்கள் பயந்தார்கள், தங்களை அருவருத்தார்கள். இதற்கு ஒப்பான ஒரு புதிய ஏற்பாட்டு சம்பவம். ஒரு கடற்கரை, திரளான மக்கள் இயேசுவை நெருக்கி வருகிறார்கள். அவர் பிரசங்கம் பண்ணுவதற்கு வசதியாக ஒரு படகில் ஏறிக்கொண்டார். அது சீமோன் பேதுருவின் படகு. படகை கொஞ்சம் தள்ளிட்டு போப்பா தண்ணிக்குள்ளன்னு தள்ளி படகுல உட்கார்ந்து போதகம் பண்ணுறாரு. ஜனங்கள் கேட்கிறார்கள். பிரசங்கம் முடிஞ்சிருச்சு, மக்கள்லாம் போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு பேதுருட்ட, கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் ஆழத்தில் வலைய போடுங்க. பேதுரு சொல்லுவான், ஐயா ராத்திரி பூரா ட்ரை பண்ணிட்டோம், ஒன்றுமே கிடைக்கல, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க, நான் போடுறேன். போட்டான். நடந்தது என்ன? வலைகள் கிழியத்தக்கதாக எக்கச்சக்க மீன். இதை பார்த்த உடனே ஆண்டவரின் அற்புதம் செய்யும் இந்த திறனை கண்ட மாத்திரத்திலே அவன் கதறுகிறான். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். ஆண்டவரை கண்டவர்கள், அவரின் பரிசுத்தத்தை, அவரின் மகிமையை கண்டவர்கள் தங்களுடைய பாவத்தன்மையை, தங்களுடைய அபாத்திரத்தன்மையை உணர்ந்தார்கள். இதுதான் வேதம் காட்டும் உண்மை. ஆனால் இன்றைக்கு
நிறைய தொலைக்காட்சி பிரசங்கிமார் பரலோகத்துக்கு போனேன்றான், நரகத்துக்கு போனேன்றான், பிதாவை பார்த்தேன்றான், இயேசுவை பார்த்தேன்றான். அப்படி பார்த்தவர்கள் யாருக்கும் இப்படி பாவ உணர்வு வந்த மாதிரி தெரியவில்லை. எனவே அவர்கள் சொல்லும் அந்த தரிசனங்கள் கேள்விக்குறியாகின்றன. மோசேயின் பாடல் ஒன்று யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்திலே வருகிறது. அதிலே மோசே சொல்லுகிறார், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? யார் இல்லை. எதில் என்றால் அவன் சொல்லுவான், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவரோட கேரக்டர்ஸை வரிசைப்படுத்துகிறான். அப்படி வரிசைப்படுத்தும் பொழுது அவன் முதலில் சொல்லுவது, நீர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். எனவே நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய பாவத்தன்மையை, நம்முடைய அபாத்திரத்தன்மையை உணர்வோம். பிற மனிதனோடு ஒப்பிட்டு பார்க்கும் அந்த நோக்கம் அற்றுப்போகும். இன்னொன்று, ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மனம் திரும்பி இருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதில் நான் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. இது அவர் எனக்கு போட்ட பிச்சை, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். என்னுடைய புண்ணியமோ, என்னுடைய திறமையோ, என்னுடைய வரங்களோ, தாளந்துகளோ இதில் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. இது முற்றிலும் அவர் அருளி செய்தது. பவுல் சொல்லுவான், அப்போஸ்தலர் 11:18, ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார். புறஜாதியார் பெற்றுக்கொள்ளவில்லை, இது தேவன் அருளி செய்தது. 2 தீமோத்தேயு 2:25, தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாய். தேவன் அருளும் ஈவு இந்த மனம் திரும்புதல். ஒரு 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 கிளாசிக் ஸ்டேட்மெண்ட் ஒன்று நான் ஒரு புத்தகத்திலே வாசித்தேன். அதிலே இங்கிலாந்தின் அப்போஸ்தலன் என்று பெயர் பெற்ற ஜான் வெஸ்லி சொன்ன கூற்று. அவர் ஒரு நாள் ஊழியத்திற்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறார். உடன் ஊழியர்கள் ஒரு குரூப் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல பார்த்தா ஒரு கமோஷன், ஒரு அடிதடி மாதிரி, ஒரு பிரச்சனை மாதிரி தெரியுது. ஒதுங்கி நின்று பார்க்குறாங்க. அங்கே ஒரு குடிகாரனை, கேவலமான உடை தரித்த ஒரு குடிகாரனை காவல்துறையினர் அடித்து உதைத்து இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து ஜான் வெஸ்லி சொன்னாராம், தேர் கோஸ் ஜான் வெஸ்லி பட் ஃபார் த கிரேஸ் ஆஃப் காட். தேர் கோஸ் ஜான் வெஸ்லி பட் ஃபார் த கிரேஸ் ஆஃப் காட். கடவுளின் இரக்கம், கடவுளின் கிருபை மட்டும் இல்லை என்றால் அவன்தான் நான் அப்படித்தான் போயிருப்பேன். நான் இன்றைக்கு ஒரு ஊழியனாக இருக்கிறேன் என்றால் அது ஆண்டவர் எனக்கு காட்டிய கிருபை, அவர் காட்டிய இரக்கம். எனவே நான் இன்றைக்கு மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றாராம். பவுல் சொல்லுவார், ரோமர் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திரு. பயந்திரு என்றால் எச்சரிக்கையாக இரு என்று. நம்மை குறித்து உயர்வாய், நம்மை குறித்து மேன்மையாய், பிறரை குறித்து தாழ்வான எண்ணம் நாம் கொண்டிருந்தால் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கும் வசனங்கள் 3 மட்டும் நான் சுட்டிக்காட்டி நிறைவு செய்கிறேன். நான் என்னை குறித்து உயர்வாய், பிறரின் ரட்சிப்பை குறித்து அற்பமாய் நினைத்தால் ஆண்டவர் எனக்கு சொல்வது மத்தேயு 19:30, முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பர். இதை நம்ம எப்போ பார்க்கலாம்? வாழ்க்கையின் நிறைவில், ஒன்று மோட்சத்தில் அல்லது நரகத்தில். 2 இடத்துலையுமே சர்ப்ரைசஸ் இருக்கும். ஒருவேளை நாம் மோட்சத்திற்கு போனால் அங்கேயும் நாம் எதிர்பாராத சிலர் பிந்தினோர் வந்து சேர்ந்திருப்பாங்க. ஒருவேளை நரகத்துக்கு போனோம்னா அங்கேயும் சில ஆச்சரியம் இருக்கும். இவருமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி முந்தினோர் சிலர் பிந்தினோராய் அங்கே வந்து சேர்ந்திருப்பாங்க. மத்தேயு 21:31, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இதில் என்னுடைய பங்கு ஒன்றும் இல்லை, முழுக்க முழுக்க அவருடைய கிருபை. கடைசியாக 1 யோவான்
4:19, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் முந்தி நம்மீது அன்பு கூர்ந்தது அவர். அதன் நிமித்தமே நான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மீட்கப்பட்டிருக்கிறேன், அவர் பெயரால் நிற்கிறேன். எனவே நான் பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தின் வெளிச்சத்திலே நமக்கு தீபமாய் அருளப்பட்டிருக்கின்ற இந்த வேதத்தின் வெளிச்சத்திலே நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வாரத்திற்கு ஒரு முறையாவது நம்முடைய வாழ்வின் இரகசிய அறைகளை, நம்முடைய வாழ்வின் அந்தரங்கத்தை வேதத்தின் வெளிச்சத்திலே ஆவியானவர் துணை கொண்டு கர்த்தருக்கு முன்பாக அலசி பார்ப்பது அவசியம். அப்படி அலசி பார்த்து ஆண்டவர் நினைவூட்ட காரியங்கள் பெரிதோ சிறிதோ அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய முடியும். அப்படி அடைவோமானால் ஒரு நாளிலே மரணம் நம்மை சந்தித்தாலும் அல்லது அவர் வருகை இருந்தாலும் தைரியமாய் அவரை எதிர்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரல வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ஆண்டவருடைய திருப்பந்திலே பங்கேற்ற நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் நிலைத்திருக்கிற நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் நம்மை வழிநடத்தின நாட்களெல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒரு புதிய வாரத்திற்குள் நாம் காலெழுத்து வைக்கப் போகிறோம். ஆண்டவரே, நான் காண்கிற புதிய வாரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் அதை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் என சொல்லி நாம் கேட்போம். குறிப்பாக தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிப்போம். குரூப் தேர்வுகளுக்காக ஆயத்தமாகிற இன்றைக்கு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய முயற்சிகளை ஆசீர்வதித்து நன்மையானவைகளை உங்களுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஒரு நல்ல எதிர்காலத்தை தாரும் என சொல்லி நாம் காத்திருப்போம். கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், பிரசவத்துக்கு நேராய் காத்திருக்கிற பிள்ளைகள், கடந்த நாட்களிலே பிரசவித்திருக்கிற ஸ்திரீகள், தேவன் கொடுத்த புதிய கற்பத்தின் கனி, இவளெல்லாவற்றையும் நினைத்து பார்த்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தேவரீர் கண்ணோக்கி பாரும் என சொல்லி கேட்போம். திருமணத்திற்கு ஆயத்தமாகிற பிள்ளைகள் உண்டு, திருமண வாழ்வுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, புதிதாய் திருமண வாழ்க்கையில் இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, எங்கள் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதியும் என சொல்லி நாம் கேட்போம். வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, வேலை பார்க்கிற இடங்களிலே உயர்வுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, பணிமாறுதலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, அவர்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். கிருபையாய் இறங்கி ஆசீர்வதியும் என சொல்லி நாம் கேட்போம். வெளி ஊர்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வெளி மாநிலங்களில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக, அயல் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, குறிப்பாக வளைகுடா நாட்டுகளில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இந்த பதட்டமான போர் சூழலில் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாரும் என சொல்லி கேட்போம். அதே போல தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். சுகவீனமாக இருக்கிறவர்கள், பலவீனமாக இருக்கிறவர்களை நாம் நினைவு கூர்ந்து ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுடைய சுகத்திற்காக நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு சரீர பலவீனத்தோடு கூட, உள்ளத்தின் சோர்வுகளோடு கூட, கனத்த இருதயத்தோடு கூட, கண்ணீர் நிறைந்த கண்களோடு கூட யாரேனும் நாம் ஆலயத்துக்கு வந்திருந்தால், என் ஆண்டவரே, அன்னைக்கு அநாளுக்கு அழுதின சமாதானத்தை எனக்கு அருளி செய்யும் என சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். குறிப்பாய் கடந்த 4 வாரங்களிலும் நமது மத்தியில் வந்து ஊழியம் செய்து சென்ற அருமையான தேவ பிள்ளைகளையும், இன்றைக்கு ஊழியம் செய்து இருக்கிற அருமையான அடியாரையும் ஆசீர்வதியும் என சொல்லி நாம் கேட்போம்.
கோடை காலத்திற்குள்ளாய் நாம் செல்லுகிறோம். ஆண்டவரே, நல்ல மழைகளை தாரும். வெயிலின் உஷ்ணத்திற்கு, வெயிலினால் ஏற்படுகிற வியாதிகளுக்கு தேசத்தை மறைத்து, எங்களை மறைத்து, எங்கள் குடும்பத்தை மறைத்து பாதுகாரும் என்று சொல்லி மன்றாடுவோம். கடந்த நாட்களிலே பலவிதமான தட்டுப்பாடுகள் மத்தியிலே நாம் கடந்து வந்த போதும் கிருபையாய் கதவுகள் நமக்கு திறக்கப்பட்டதை நினைத்து நாம் நன்றி செலுத்தி, ஆண்டவரே, இதே போல காத்திருக்கிற தவிக்கிற மக்களையெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். போர்களை நிறுத்தி ஒரு சமாதானத்திற்குள் வளர தேவரீர் கிருபை தாரும் என சொல்லி நாம் மன்றாடுவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நாங்கள் உம்முடைய பாதத்தில் வைத்த எங்கள் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் காதாலை கேட்ட சத்திய வசனங்கள் பிரயோஜனமற்றதாய் போகாதபடிக்கு ஆண்டவரே, மறுமையிலே உம்மோடு நாங்கள் யாவரும் கழித்து வாழ்கிற கிருபையை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியங்கள் எங்கள் வாழ்வுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை தாரும். வந்திருந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். தெய்வீக சமாதான பிள்ளைகளை தாங்கட்டும். அநேக நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு ஆலயத்திற்கு வந்து உம்முடைய திருப்பந்தியில் பங்கேற்றிருக்கிற முதடியார்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவருடைய பலவீனத்தை மாற்றி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். புதிதாய் இன்றைக்கு எங்கள் ஆலயத்திலே ஆராதனையில் பங்கேற்றிருக்கிற ஒரு குடும்பத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படியாய் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தருகிற தேவனாய் இருக்கிறீர். தொடர்ந்து எங்கள் திருச்சபையின் ஊழியங்கள் உம்முடைய சமூகத்திலே பிரதியாய் காணப்பட ஆவியானவர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாய் நம் நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் உங்களோட கூட நிலைத்திருக்க கடவது.